மோடியால் தென்னிந்திய மாநிலங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், அவர் பேசுகிற இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் ஏமாறவில்லை. இந்தியை நாம் 25 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருந்தோம்னா நாம் இவர்களின் மகிடி வித்தைக்கு மயங்கி போயிருப்போம், வீழ்ந்து போயிருப்போம். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியை தடுத்ததால் இந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு நம்மால் தடுக்க முடிந்திருக்கிறது. இவர்களின் அரசியல் சதியை முறியடிக்க முடிந்திருக்கிறது. அல்டிமேட் எய்ம் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தின் பெயரையும் மாற்றுவது. அதற்காகத்தான் ஒவ்வொன்றாக இதை செய்து வருகிறார்கள். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை நாம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு இதற்கு முன்னோடியாக இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தமிழ்நாடு தான் முன்னோடி. மற்ற மாவட்ட நீட் எதிர்ப்பு யாரும் இன்னைக்கு தான் பேசுறாங்க. இப்ப எல்லாரும் நீட் வேண்டாம், இதை நாம எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். நீட் அறிமுகப்படுத்தின நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இந்தி திணிப்பை தமிழ்நாடு தான் முதல்ல எதிர்த்தது. இன்றைக்கு கர்நாடகாவிலும் இந்த குரல் கேட்கிறது, ஆந்திராவிலும் இந்த குரல் கேட்கிறது. தொடக்க காலங்களில் அப்படி இல்லை. இந்தி திணிப்பை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், சமஸ்கிருதம் தானா வந்துடும். சமஸ்கிருதம் வந்தா இந்தி வந்துடும், இந்தி வந்தா சமஸ்கிருதம் வந்துடும். சமஸ்கிருதம் வந்தால் இந்தி வந்தால் என்ன ஆகும்? பிறமொழி பேசக்கூடிய மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறுவார்கள். நாம இருக்க மாட்டோம். 50 வருஷம் பின்னால் நாம உயிரோடு இருக்க மாட்டோம். 100 வருஷம் பின்னால் நாம உயிரோடு இருக்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்தி பேசக்கூடிய பிள்ளைகளாக மாறி போவார்கள். வட இந்தியக்காரர்களின் மாய்மால வித்தைகளுக்கு மகிடி ஊதுகிற பாம்பாட்டிகள் போல பேசக்கூடியவர்களின் அந்த மாய வித்தைக்கு இந்த மக்கள் மயங்கி போவார்கள். ஏன் இன்றைக்கு மோடியால் தென்னிந்திய மாநிலங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், அவர் பேசுகிற இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் ஏமாறவில்லை. இந்தியை நாம் 25 வருஷத்துக்கு முன்னால படிச்சிருந்தோம்னா நாம் இவர்களின் மகிடி வித்தைக்கு ஆளாகி இருப்போம், மயங்கி போயிருப்போம், வீழ்ந்து போயிருப்போம். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியை தடுத்ததால் இந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு நம்மால் தடுக்க முடிந்திருக்கிறது. இவர்களின் அரசியல் சதியை முறியடிக்க முடிந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் திட்டமிட்டுதான் காய்களை நகர்த்துகிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை கணக்கு போட்டுத்தான் இந்த காய்களை நகர்த்துகிறார்கள். நாம் விழிப்பாக இருக்கிறோம். இந்தி திணிப்பை எதிர்த்ததை போல மாநில சுயாட்சி கோரிக்கையை தமிழ்நாடுதான் முதல்ல மாநில சுயாட்சிங்கிற சொல்லையே பயன்படுத்துவது. ஸ்டேட் அட்டானமி. வேற எந்த மாநிலமும் விழிப்பா இல்ல. மாநில அரசுகள் அந்த கோரிக்கையை எழுப்பின. தமிழ்நாட்டில் இருந்த அந்த குரல் இன்றைக்கு ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் எங்களுக்கான உரிமை என்ன, எங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு உணர்வை பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த 3 சட்டங்களையும் எதிர்க்கிற போராட்டம் முதலில் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. எனது அருமை தோழர்களே, நாம் தமிழ்நாட்டிலே இருவேறு அமைப்புகளாக போராடினாலும் கூட ஒற்றை நோக்கத்திற்காக, ஒற்றை கோரிக்கைக்காகத்தான், ஒற்றை இலக்குக்காகத்தான். அதே போல வெவ்வேறு மாநிலங்களாக நாம் பிரிந்து கிடந்தாலும் இந்த ஒற்றை நோக்கத்திற்காக எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்குரிய வழிவகைகளையும் இந்த கூட்டு நடவடிக்கை குழு மேற்கொள்ள வேண்டும். ஆந்திராவிலும் போராடும், அதற்கான ஒரு குழு தேவை. இந்த போராட்டத்தை அங்க போய் இனிஷியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு டீமை நீங்க போடணும். அங்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்களோட பேசணும், எடுத்து சொல்லணும், அதை விலைக்கு சொல்லணும். முதல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து கூட போராடட்டும், 50 பேர் சேர்ந்து போராடட்டும். ஆனால் இந்த போராட்டம் தேசிய போராட்டமாக மாற வேண்டும். ஒரு நேஷனல் ஸ்ட்ரகிளாக இது மாற வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆபத்து ஆபத்து என்று நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ராகுல் காந்தியே அதை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தேசிய குரலாக அது மாறி இருக்கிறது. தேசிய குரலாக மாறி இருக்கிறது. இப்படித்தான் எல்லா போராட்டங்களையும் நாம் தேசிய போராட்டங்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமே நாம் போர்க்குரல் எழுப்பினால் போராது. இந்த போர்க்குரல் தேசிய அளவிலே ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நல்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.